இந்த சீசன்ல அதிகமா கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இட்லி மாவு மட்டுமே சேர்த்து நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெயில பொரிச்சு சாப்பிட விரும்பாதவங்களும் செஞ்சு சாப்பிடுற மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா 2 விதமா பண்ண போறோம். வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப நான் இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இத குக்கர்ல ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டான பதத்துல வெந்திருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு நம்ம ரொம்ப குழைய வேக வைக்க கூடாது. இந்த பதத்துல இருக்கணும். நல்லா ட்ரையா இருக்கணும். இதை நம்ம உதிர்த்தோ அல்லது துருவுற மனையில துருவி கூட எடுத்துக்கலாம். சில கிழங்கு பாத்தீங்கன்னா நார் நாரா இருக்கும். அது வந்து நம்ம துருவ முடியாது. இந்த மாதிரி நல்லா கையால உதிர்த்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். அது சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெல்லம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். அதுவும் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்ப இந்த மாவு பாத்தீங்கன்னா நல்லா இனிப்பா இருந்தாதான் நம்ம மேல் மாவோட பெரட்டி போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க இது இனிப்பு கம்மியா போட்டுட்டீங்கன்னா நம்ம மேல் மாவோட போடும்போது அந்த சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கம்மியா இருக்கும். அதனால நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய், சர்க்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு கொடுத்தோம்னா ஒரு மாவு பதம் வந்துடுச்சு பாருங்க. இப்ப கையில கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஏன்னா இது எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்ப இந்த மாதிரியே நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன். இதுக்கு மேல் மாவு ரெடி பண்றதுக்காக 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு இல்லாத இட்லி மாவா எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு எது வேணா சேர்த்துக்கலாங்க. அந்த மாவு வந்து நம்ம திக்கா கொண்டு வர போறோம். அதுக்காக தான் இந்த நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த கிழங்குல வந்து இந்த மாவு நல்லா ஒட்டி பிடிக்கணும். அந்த பதத்துக்கு வந்தா போதும். நம்ம இட்லி மாவுல செய்யறதுனால இதுல நம்ம சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பதிலா நீங்க மைதா மாவுல கூட செய்யலாம். மைதா மாவு சேர்க்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கு வந்து நீங்க சோடா உப்பு சேர்க்கணும். நீங்க அந்த மாதிரி செய்யறதுனால செய்யலாம். இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்க கிழங்கு உருண்டைகளை இந்த மாவுல வந்து நினைச்சிட்டு நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இல்லாம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒன்னொன்னா எடுத்து இந்த மாவுல நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கடலை பருப்புல பூரணம் பண்ணி இது மாதிரி பண்ணுவோம், சுசியம் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா சில சமயம் எண்ணெயில பிரிஞ்சுலாம் வரும். ஆனா இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம சுசியம் பண்றது வந்து பிரிஞ்சே வராதுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இட்லி மாவு மட்டும் நம்ம ரொம்ப புளிப்பு இல்லாத மாவா எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க இட்லி மாவு இன்னைக்கு அரைக்கிறீங்கன்னா அந்த மாவுல கூட செய்யலாம். அல்லது நீங்க அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லைங்களா, புளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவுல செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை போட்ட உடனே கரண்டி வச்சு கிளறாம ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து திருப்பி திருப்பி விடுங்க. ஒண்ணு கூட அந்த பிரிஞ்சு உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நமக்கு எண்ணெய் அழுக்காகாமலும் இருக்கும். ஆனா மேல நல்ல கிறிஸ்பியா உள்ள அந்த மாவு கிழங்கு உருண்டை சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. இப்ப பாருங்க இது நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு. இப்ப நம்ம எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம வெறும் இட்லி மாவுல கோட் பண்ணி போட்டோம்னா எண்ணெய் உறிஞ்சும். நம்ம அரிசி மாவு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. நல்லா ட்ரையாவும் இருக்கும். ஆனா மேல நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இது நீங்க எவ்வளவு நாழி வச்சிருந்தாலுமே அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்குங்க. இப்ப இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். இப்ப எண்ணெயில பொரிச்சதை சாப்பிட விரும்பாதவங்க இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த உருட்டி வச்சிருக்க கிழங்கு உருண்டைய நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி ஒண்ணா போட்டுக்கலாம். இதே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சீங்கன்னா மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்படி சாப்பிடுறதுனால நீங்க சாப்பிடலாம். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப சுட சுட நம்மளோட மரவள்ளி கிழங்கு சுசியம் ரெடி ஆயிடுத்து.
பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. ஒண்ணு கூட அந்த பிரிஞ்சு போகாம, ஷேப் மாறாம ரொம்ப அழகாவும் இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.